இப்போது நம்ம பாக்ஸ் ஸ்டாண்டு வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, கிளாத்தில் எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு சைஸ் வந்து 16x24 இன்ச்சஸ் சைஸ்டு தான் வந்து இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு. நிறைய பேர்த்துக்கு இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறது, கிளாத்தில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மற்ற ஸ்டாண்டை பார்க்குறப்ப இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரவுண்ட் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ஆரி காட்டாக இருந்தாலும் சரி, அந்த இது பார்க்குறப்ப இந்த ஸ்டாண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒரே டைமில் வந்து 2 ஹேண்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து 12 கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சில பேர். ஆனால் வந்து எனக்கு வந்து 24 கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து சும்மா ரஃப்பாக நம்ம கிளாத் வந்து விரிச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டைட் கொடுத்துடக்கூடாது. டைட் கொடுக்காமல் ஒவ்வொரு கிளிப்பாக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிளிப்பாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சைடாக நம்ம ஆரம்பிக்கணும். டைட் கொடுக்காம, முடிஞ்ச அளவுக்கு டைட் கொடுக்காம ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு போட்டுருவோம். அடுத்த சைடில் வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டைட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கிளிப்பாக நம்ம போட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு எல்லா கிளிப்பும் செட் பண்ண உடனே நமக்கு டைட் வந்துடாது ஃபுல் டைட்டு. நம்ம எப்படி ஃப்ரேமில் வந்து கிளாத்து போட்டோன்னே டைட்டாக வராதோ, நம்ம அதுக்கப்புறம் கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டே நம்மளுக்கு டைட் வந்துடாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு கிளிப்பாக ரிமூவ் பண்ணி அதை டைட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளிப்பு நம்ம அதில் மாட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரேமில் நல்லா டைட்னாக கொடுக்கும், க்ரிப்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு கிளிப்பாக ரிமூவ் பண்ணி அந்த கிளாத்தை டைட் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு அந்த கிளிப்பை நம்ம அந்த போடுறோம். இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்கிறப்ப மற்றது பார்த்தா ரொம்ப ஈஸி. ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கு 2 டைம் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேயாக இருக்கும். இப்போ ஃப்ரேமாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ஹேண்டுக்கு ரிமூவ் பண்ணணும், செகண்டு ஹேண்டுக்கு ரிமூவ் பண்ணணும், ஃப்ரண்ட்டு ஒரு தாட்டி, பேக்குக்கு ஒரு தாட்டின்னு நம்ம 4 வாட்டி ரிமூவ் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஃப்ரேமில் வந்து கிளாத் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் அப்படி கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது. கிளாத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபுல்லாக நம்ம வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த சைடும் அப்படியும் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த சைடும் எதுலையாவது ஒரு கேப் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோனை போட்டால் கூட பாருங்கள் கரெக்டாக இருக்கும்.